ஹலோ வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு இந்த கேம் தமிழ். நீ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, க்ரோ கார்டன் அப்படிங்கிற கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். சீரியஸ் மறக்காம லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்று இந்த எம்ஜிடி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாங்க கைஸ், நம்ம கேம் ப்ளேக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தான் நம்மளோட டே 1 ஆஃப் தோட்டக்காரன். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா கைஸ், நம்ம நிறையா பிளான்ஸ் எல்லாம் வளர்த்து அங்கே சேல்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க கைஸ். அவன்கிட்ட போய் சேல் பண்ணி இதெல்லாம் காசு கொடுப்பான். அதை வச்சு நிறையா பிளான்ட்டு வாங்கினோம். அப்புறம் அந்த சைடு ஐயோ மறந்துட்டு அந்த ஷாப் பேர் நிறைய பெட்ஸ் எல்லாம் இருக்கும் கைஸ். அந்த பெட்ஸை நம்ம வாங்கி இதுக்குள்ளே விட்டுட்டோம்னா அந்த பெட்ஸு நம்மளுக்கு தனியாக ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அதாவது எப்படின்னா பிளான்ஸ் கொஞ்சம் சீக்கிரமாக வளர்றதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது நான் ஃபஸ்ட்டாக கேரட் சீடு வாங்கி போட்டு விட்ருக்கேன். இவன்கிட்ட தான் கேஸ் நம்ம செல் பண்ணோம் ஃபஸ்ட்டு. இப்போ என்கிட்ட பிளான்ஸ் இல்லை, ஆனால் நான் கேரட்டை சீக்கிரமாக விளைஞ்சிரும். அக்கா எதுக்கா என் ஷாப்புக்குள்ளே வர, இது ஸ்டக்குன்னு கேரட் எடுத்துருவோம், தூக்கிட்டு போயிட போகுது. இல்லை அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது கைஸ். மற்றவங்கள்ட்ட நம்ம தூக்கிட்டு போகிறோன்னா ரோபக்ஸ் கொடுத்து மற்றவங்கள்ட்ட தூக்கிட்டு போயிடலாம். அந்த மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கேமில். அதுங்காட்டி தான் நான் சீக்கிரமாக பிடுங்கிட்டேன். இல்லை ஒரு அப்டேட்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க. அங்கே முன்னாடி பார்க்கும்போது பிளட் மூன்னு சொல்லிட்டு என்னமோ இருந்துச்சு. ஆனால் நான் இப்போ இருக்கிற அப்டேட் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதாக இருக்குது. ஐயோ அந்த அவுல் இருக்குல்ல கைஸ், அங்கே இருங்க காட்டுறேன் நான் உங்களுக்கு. அந்த அவுல் இதுதான் கிடச்சிருக்கு. நான் இருக்கிற வச்சதுக்கும் 4 கேரட் சீடு வாங்கிட்டேன். ஏன்னா கேரட் தாங்க சீக்கிரமாக விளைஞ்சிடுது. அதுங்காட்டி தான் தோட்டத்தை சுற்றி காட்டலாம் கைஸ். என்ன ஒரு கொஞ்சம் ஏக்கராக இருக்குமா என்ன கைஸ் இது? தோட்டம் ரொம்ப குட்டி, ஆனால் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் தான் வச்சு வளர்க்கணும். இப்போ நம்மள்கிட்ட இடம் கம்மியாக இருக்குது. மிச்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா அது என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரில. தோட்டத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் தெரியல கைஸ். நம்ம 100 சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கிட்ட தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம் கைஸ். வாங்க நம்ம கேரட்டை சேல் பண்ணிடுவோம். 4 கேரட்டு விளைஞ்சிருச்சு. நான் போய் பிடுங்கிட்டு வந்துட்டேன். சேல் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து இவங்கிட்ட போவோம். சீடு இவங்கிட்ட என்ன விற்கிறான் நம்மள்ட்ட. இப்போ 105 ரூபா இருக்குது. ஸ்ட்ராபெரி வேணால் 2 வாங்கலாம். அப்புறம் ப்ளூபெரி சீடு இருக்குது. ஸ்ட்ராபெரி சீடு நான் 1 வாங்கலாம், இல்லை 2 வாங்கலாம். ஏன்னா 105 ரூபா இருக்குல்ல. ஸ்ட்ராபெரி சீடு 2 வாங்கலாம். மிச்சம் நம்மள்ட்ட 5 ரூபா தான் கைஸ் இருக்குது. இப்போ நான் இதை போயிட்டு இங்கே விளைச்சி விட்றேன். இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ராபெரி அன்லிமிட்டட் தான். கேரட்லாம் 1 டைமு. இதாங்க சொன்ன அந்த லூனாரு. அதாவது இந்த நைட் டைம் ஆனால் அந்த லூனார்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட்டு நம்ம வச்சுருக்க பிளான்ட்டில் விளையும். அது 10 எடுத்துகிட்டு வந்து இவன்கிட்ட கொடுத்தோம்னா ஹெச்காக், அதாவது முள்ளம்பன்றி கொடுப்பான் நம்மளுக்கு. ஆமாம், முள்ளம்பன்றி பெட்டு கொடுப்பான். 10 எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம்னா அவன்கிட்ட. இதாங்க இங்கே ஐயோ அது பேர் மறந்துட்டேனே. கியர் ஷாப். இதுக்கு பெட் எக்ஸிட் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது 20 மினிட்ஸுக்கு ஒரு தடவை ஸ்டாக் மாறிட்டே இருக்கும். கியர் ஷாப் கேஸ். இந்த இடத்துல தான் இந்த தண்ணி பிளான்ட்டுக்கு வச்சு விட்டோம்னா பீச்சி அடிக்கும்ல தண்ணி அது. அப்புறம் வாட்ரு, அதாவது இந்த கையில் பிடிச்சி நம்மளே ஊற்றலாம். அதெல்லாம் பண்ணால் பிளான்ட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வளரும். அதை நம்ம போக போக இது பண்ணிக்கலாம். இது ஒரு பார்ட் 1 தாங்க கேஸ். இன்றைக்கி வரதில் நம்ம டெவலப் ஆகலாம். இங்கே இதில் கொஞ்சம் விளைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ பொறிக்கிற ஸ்டேஜில் இல்லை, இது இன்னும் கொஞ்சம் ஆகும். அப்புறம் என்ன பண்ணுறது நினைக்க தெரியலையே. சரி இருங்க கைஸ், அதை நான் பொறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்தோடனே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கேஸ் இப்போ நான் அதில் அதை பொறிச்சிட்டேன். இப்போ நான் போய் சேல் பண்ணுறேன். மேலே டெலிபோர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கிறதுங்க, மறந்துட்டேங்க. அதாவது நம்ம கார்டனுக்கு போய்க்கலாம், சேல் ஷாப்புக்கு, சீட் ஷாப்புக்கு நம்ம போய்க்கலாம் கைஸ். அங்கங்கே அந்த டெலிபோர்ட் ஆப்ஷன் இப்போதைக்கு ரோபக்ஸ் கொடுத்து வைக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். அதாவது இந்த கேம் இப்போ பாப்புலர் ஆகிட்டுருக்கு கைஸ். அதாவது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த கேம் இப்போது. தெலுங்கு சீடில் போயிட்டு புதுசாக ஏதாவது ஸ்டாக் வந்திருக்கான்னு பார்ப்போம். இன்னும் 1 நிமிஷம் இருக்கா ஸ்டாக் வர்றதுக்கு. ஐயோ இன்னும் 1 நிமிஷம் 20 செகண்ட் இருக்குது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த கேரட்டை ஃபஸ்ட்டு நட்டுவிடுவோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக விளைஞ்சிரும் கேரட்டு. டக்குன்னு விளைஞ்சிருக்கு கேரட்லாம். அவ்வளோதான். இதை பொறிச்சிட்டு போயிட்டு அங்கே அவன்கிட்ட விற்றுருவோம்.
இது அப்படியே இனிமேல் தான் நான் விற்றுட்டே இருப்பேன். அது உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டிடுறேன் கைஸ். டக்குன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த நேரத்தில் கீர் ஷாப்னே வருது. இந்த சீடு ஸ்டோரும் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளுக்கு இதில் ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு நம்ம புதுசாக இருக்குது. கீழே மித்திக்கல் டிவைன் என்னமோ போட்டிருக்கதெல்லாம் அதில் எல்லாம் எதுவும் ஓப்பன் ஆகலை. டிவைன் மித்திக்கல் லெஜெண்ட்ரிலாம் ரேரில் டொமேட்டோ ஓப்பன் ஆகிருக்கு. டொமேட்டோ இருக்கு. ஃபஸ்ட்டு இதை நான் போஸ்ட்டு வந்து சேல் பண்ணிவிட்டு நான் வந்து இது வாங்குகிறேன். ஆரஞ்சு வாங்கலாம்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஆரஞ்சு வாங்கலாமா? இருங்க சார் போய் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சேல் பண்ணிவிட்டு நான் பார்க்கலாம். இங்கே இந்த ஃபஸ்ட்டு சேல் பண்ணிடுவோம். ஸ்ட்ராபெரி என்னென்னா கேஸ் இதில் நிறையா இது சீட்ஸ் இருக்கும். அதாவது சில இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ கேரட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் டைம் யூஸு. அப்போ இந்த மாதிரி ஸ்ட்ராபெரியில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டைம் பொறிச்சு எடுத்துக்கலாம் கைஸ். அதுதான் நீங்கள் இந்த மாதிரி நிறைய டைம் பொறிச்சு எடுக்கிறது உங்களுக்கு யூஸு. அது வளர்கிறது ஸ்லோவாக தான் வளரும். ஆனால் என்ன வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்பீடாக இதாகும் ஸ்ட்ராபெரி மாதிரி டக்குன்னு. இருங்க லைட்டாக பக் ஆயிடுச்சு. அதை இது பண்ணிட்டு வந்தேன். சரி பக் ஆயிடுச்சுல, எனக்கு ஹேங் ஆயிடுச்சு. இங்கே இன்னும் விளையில. ஓகே சரி கைஸ், நான் இந்த ஷீட் ஷாப்பில் நம்ம போய் பார்க்கலாம். சரி சீடு ஷாப்பில் போய் பார்க்கலாம். என்னடா வச்சுருக்க உள்ள கேரட் இருக்குது. கேரட்டை வாங்குவோமா? 369 ரூபா இருக்குது. இப்போ நம்ம இது பொறிச்சிட்டு வந்து சேல் பண்ணிடுவோம் கைஸ். இப்போது இருங்க கைஸ், இது நான் ஸ்கிப் பண்ணிடுறேன் கைஸ். சீட் ஷாப் திருப்பியும் இதாகிடுச்சு, ரீஸ்டாக் ஆகிடுச்சு. என்னது அதே தான் இருக்குது. இப்போ நான் காசு சேர்ந்துருச்சு, ஆரஞ்சு வாங்கிடுறேன். 21 ஸ்டாக் ஆரஞ்சு இருக்காமா. இப்போ நான் ஆரஞ்சு வாங்கிட்டேன். மிச்சம் இருக்கிறதுக்கு ஸ்ட்ராபெரி வாங்கிடுவோம். அப்புறம் மிச்சம் 30 ரூபாய்க்கு 3 செட்டு கேரட் வாங்கிடுவோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ காசு முட்டை. இப்போ நான் போய் ஸ்ட்ராபெரி இருக்கிற இடத்துல நட்டு விட்டுறேன். இருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ராபெரி நட்டு விட்டு அந்த ஆரஞ்சு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆரஞ்சு ரீயூஸபிள்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது மரம் மாதிரி வளரும்ல கைஸ். ஆரஞ்சு மரம், ஆமாம் ஆரஞ்சு மரம் அது ரீயூஸபிள் தான். ஆமாம் ஆரஞ்சு ரீயூஸபிள் தான் நினைக்கிறேன். என்னது கைஸ் இது? ஐயோ என்னது இது? இன்னும் பூ மாதிரி வளருது. இருங்க இது போஸ்ட்டு போய் காட்டுறாங்க. இதுங்க உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுறது இன்னும் வளரல. ஒருவேளை வளர்றப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்படி தான் இருக்கும்போது என்னன்னு தெரியலையே. போய் பொறிச்சிட்டு வந்துட்டேன். இதோட ஒர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 736 ரூபா. ஆனால் இது ரீயூஸபிள் இல்லை கைஸ். இது ரீயூஸபிள் இல்லை, இது ஒன் டைம் யூஸ் தான். இது நம்ம வந்து எத்தனை ரூபாய்க்கு வாங்கினோம்? 600 ரூபாய்க்கு வாங்கினோம். நம்மளுக்கு மிச்சம் 167 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இதில். இப்போ நம்ம இதில் டொமேட்டோ வாங்கிடலாம் கைஸ். டொமேட்டோ ஸ்லோவாக தான் வளரும், ஆனால் டொமேட்டோ ரீயூஸபிள். இது கன்ஃபார்ம் சொல்கிறேன். டொமேட்டோ ரீயூஸபிள் கைஸ். ஸ்டாக் ரீசெட் ஆகிடுச்சு. பம்கின் வந்திருக்கு கைஸ் புதுசாக. அது 3000 ரூபா கேட்குறாங்க. நம்மள்ட்ட அவ்வளோ காசில் இல்லை இப்போது. இங்கே பம்கின் ஸ்டாக்கு வந்திருக்கு. அது ரேரு பம்கின்னு. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி நட்டு விட்ருவோம். எந்த சைடு? ஐயோ பக்கு. சரி ஹேங்கு தக்காளி அந்த சைடு நட்டு விட்ருவோம் கைஸ். இங்கே ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி வாங்கி தக்காளி போய் இங்கே நட்டு விட்டாச்சு. அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராபெரி பொறிச்சிட்டு போய் சேல் பண்ண வேண்டியதாங்க கைஸ். இருங்க கைஸ், நான் அதை அரைச்சிட்டு வரேன்.
கைஸ் இதுதான் கைஸ் நான் சொன்னேன் நைட்டு. அதாவது அந்த லூனார் கீழே கிடைக்குது பாருங்க கைஸ். இங்கே காட்டுறது வரைஞ்சிச்சுன்னா காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இருக்கிற எல்லாத்தையும் எடுக்கணும். இருக்கிற எல்லா ஃப்ரூட்டையும் பறிச்சிடணும். ஏன்னா அப்போ தான் லூனார் ஃப்ரூட் புதுசாக வளரும். நான் இருக்கிற எல்லா ஃப்ரூட்டையும் பொறிச்சிட்டு வந்துட்டேன். அப்போ தான் கைஸ் லூனார் ஃப்ரூட் புதுசாக வளரும். சொல்லுங்க கைஸ் சீடு ரீசெட்டாக இருக்குதுன்னு பார்த்தேன். என்னது இருங்க கைஸ் அதை படிச்சுட்டு வர டஃபோடில்னு சொல்லிட்டு ஏதோ புதுசாக ஒரு சீடு அன்லாக் இருக்குது. சரி ஸ்டாக்குக்கு வந்துருக்கு. இருங்க அது என்னன்னு வாங்கி பார்க்குறேன் நான். அந்த டஃபோடில் 2 வாங்க முடியும். நான் 2 வாங்கிடுறேன். டஃபோடில். அப்புறம் நம்மளுக்கு டொமேட்டோ வாங்க முடியாது. சரி கைஸ் இந்த காசு அப்படியே நான் வச்சுருக்கேன். இங்கே வளருது பார்த்தீங்களா, இதுதான் கைஸ் இந்த லூனார் ஃப்ரூட் பிடிச்சாச்சு. கீருங்க கைஸ் நான் போய் விற்று காட்டுறேன் உங்களுக்கு அந்த லூனார் ஃப்ரூட்டை. என் கையில் இருக்குது பார்த்தீங்களா கைஸ், இதுதான் அந்த லூனார் ஃப்ரூட்டு. இப்படி தான் இருக்கும், பர்பிள் கலரில் ஷைன் ஆகிட்ருக்கும். இங்கே வாட்டர் வேணாம் டேக் ஆல் மியூட்டட் ஃப்ரூட்ஸ். இது இல்லை, டேக் ஆல் மியூட்டட் ஃப்ரூட்ஸ் அதுதான் நம்ம கொடுக்கணும். நான் தெரியாமல் சைடுக்கு அது கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தாச்சு. டேக் ஆல் மியூட்டட் ஃப்ரூட்ஸ். என்ன கிடச்சிருக்கு? இல்லை ஒரே ஒரு லூனார் பாயிண்ட் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. நம்ம இதே மாதிரி நிறைய கிடைக்கும். இங்கே ஒன்று விளைஞ்சிருக்கு, அது இதாகிட்டுருக்கு. இன்னொன்று கிடச்சிருக்கு கைஸ் நம்மளுக்கு. அங்கே குட்டியாக ப்ளூ கலரில் தெரியுதா கைஸ், இங்கே அது கிடச்சிருக்கு. அது நம்ம போய் சேல் பண்ணணும். சரி சேல் பண்ணக்கூடாது, அவன்கிட்ட கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு இந்த கேம் விளாண்டேன் அப்போ வந்து நான் வந்து தெரியாமல் இவன்கிட்ட சேல் பண்ணிட்டேன். அதாவது இங்கே ஒருத்தர் இருப்பான் கைஸ், நம்ம நார்மலாக 5 ஃப்ரூட்ஸ் சேல் பண்ணுவோம்ல, அவன்கிட்ட போய் தெரியாமல் சேல் பண்ணிட்டேன் நான். சரி ஓகே கைஸ், பை ஃப்ரம் ஜிடி. பை கைஸ். இதே மாதிரி நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.